ஒரு 11 வயசு சிறுமி பள்ளிக்கூட வேன்ல ஏற போகும்போது கார்ல வந்த ஒரு மனிதர் சிறுமிய கடத்திட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த சிறுமியோட தங்கச்சி அம்மா அப்பாட்ட போய் நடந்த விஷயத்த சொன்னதுனால அவங்க வந்து தேடி பார்த்தும் சிறுமி கிடைக்காததுனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில வருஷங்கள் ஆகியும் சிறுமிய கண்டுபிடிக்க முடியாததுனால கேஸ தள்ளி வச்சுட்டாங்களாம். அன்னைக்கு இருந்து சரியா 18 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த சிறுமி 29 வயசு பெண்ணா மாறணும்னே போலீஸ் கண்ணுல பட்ட அந்த பெண் 11 வயசுல தொலைஞ்சு போன ஜேசி நான் தான், என்ன கார்ல வந்து கடத்தின அந்த மனிதரும் அவரோட மனைவியும் என்ன கூப்பிட்டு போய் ஒரு பாதாள அறையில அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த மனிதர் தினமும் என்ன ரேப் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால 13 வயசுல எனக்கு ஒரு குழந்தையும் 17 வயசுல இருக்கும்போது இரண்டாவது குழந்தையும் பிறந்துருச்சு. உணவு கூட கொடுக்காம என் குழந்தைகளை வெளியே விடாம எங்களை ரொம்ப அந்த மனிதர் கொடுமைப்படுத்தினாங்க. கல்லூரியில மீட்டிங் வைக்கிறதுக்கு அனுமதி வாங்குறதுக்காக என்னோட 2 பிள்ளைங்களையும் அந்த மனிதர் முதல் முறையா வெளியே கூப்பிட்டு வந்த சமயத்துல என் பிள்ளைகள் வினோதமா இருக்கிறத கவனிச்சு நீங்க விசாரிச்சதுனாலதான் நான் நடந்த விஷயத்த சொல்றேன், நான் என் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த விஷயத்தை விசாரிச்ச போலீஸ் 11 வயசுல தொலைஞ்சு போன சிறுமி தான் அந்த பெண்ணு புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் கூட சேர்த்து வச்சதுனால ஜேசி 12, 16 வயசு குழந்தைகள் கூடயும் பெற்றோர்கள் கூடயும் மகிழ்ச்சியா வாழ்ந்ததாகவும் அந்த மனிதருக்கு 437 வருஷம் சிறை தண்டனையும் அவரோட மனைவிக்கு 36 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.